இந்த திருமண சட்டங்கள் சம்பந்தமாக பேசுகின்ற பொழுதெல்லாம் எல்லோரும் கை வைக்கிற ஒரு விஷயம்தான் முஸ்லிம்களுடைய அந்த திருமண சட்டத்திலே திருமண வயது குறிப்பிடப்படவில்லை. எத்தனை வயது என்றாலும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் பருவமடைந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. முஸ்லிம்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகின்றவர்கள். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற மக்களிடையே முஸ்லிம்கள் வேறு இனமாக இருப்பதற்கு காரணமும் முஸ்லிம்களுடைய தனித்த பண்பாடுகளும் அவர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு விழுமியங்கள் என்பது வேறுபட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் மக்களுக்கும் வேறுபட்டிருப்பதால் இரண்டு மக்களும் ஒரே மொழியை பேசினாலும் வேறு வேறு இனங்களாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். அதே போல முஸ்லிம்களுடைய திருமண வயதில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமாக இப்போதைய காலத்துக்கு ஏற்றாற் போல பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வழங்கப்பட வேண்டும், பிள்ளைகள் கற்றவர்களாக மாற வேண்டும், அதற்கான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. இப்போது ஃபைசர் முஸ்தபா அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரைவேட் மெம்பர் பில்லில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் முக்கியமானவைகள் தான். அதில் ஒன்று மினிமம் ஏஜ் ஆஃப் 18 என்று சொல்லக்கூடிய திருமண வயதை இரண்டு பால ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி குறைந்தபட்ச திருமண வயதை 18 மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏனென்று சொன்னால் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும். 18 வயதுக்கு முதல் நடக்கின்ற திருமணங்கள் பிள்ளைகளுடைய கல்விகளிலே பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதால் அனைவருக்கும் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நவீன காலத்திலே நிச்சயமாக 18 வயதுக்கு முன்பாக செய்யப்படுகின்ற திருமணங்கள் பிள்ளைகளுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு விஷயம் இருப்பதால் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது.